Good morning students. Today we are going to learn theorem number 13. So it is not an Weierstrass theorem. That Bolzano-Weierstrass theorem cut பண்ணிக்கோ சரியா. So if A is a finite subset of a compact set K, then E has a limit point in K. Statement என்ன? If E is a finite subset of a compact set K, then E has a limit point in K. ஓகேவா? ஸோ நம்ம அப்போ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணணும்? சப்போஸ் E is an infinite subset of a compact set Kன்னு எடுத்துக்கணும் சரியா. என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்? E has a limit point in Kன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். If not, then no limit point of K is a limit point of E. அப்படி இல்லைன்னா என்ன? No limit point of K is a limit point of E அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் சரியா. Then each Q belongs to K would have a neighborhood VQ which contains at most one point of E, namely Q if Q belongs to E. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கிறோம் ஓகேவா. அந்த நெய்பர்ஹுட் என்னது? VQ which contains at most one point of E, namely Q. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? அங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட் வந்து Qன்னு எடுக்கிறோம். அந்த Q வந்து எங்கே இருக்கும்? இட் பிலாங்ஸ் டு E. ஃபஸ்ட்டு கேல சொல்லியிருக்கோம், இப்போ இதில் ஈயில் ஓகேவா. அப்புறம் கன்சிடர் த ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது வந்து VQ ஆஃப் ஓப்பன் செட்ஸ். Q பிலாங்ஸ் டு எங்கே இருக்குது? கேல இருக்குது ஓகே. தென் K is a subset of யூனியன் VQ ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். K வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? யூனியன் ஆஃப் VQ. சின்ஸ் K இஸ் காம்பேக்ட்னா நம்ம என்ன சொல்லலாம்? தென் தேர் எக்ஸிஸ்ட் finitely many points Q1, Q2 etc. Qn. It belongs to K such that K is a subset of union VQI. இதுதான் காம்பேக்டோட டெஃபினிஷன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து the set union VQI contains at most n points of E. ஓகேவா. என்ன சொல்லலாம்? விச் இஸ் கண்டென்ஸ் அட்மோஸ்ட் n பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I ஈக்குவல் டு 1 to n கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? n வந்துன்னா என்ன? n பாயிண்ட்ஸ் ஆஃப் E. ஸோ E வந்து என்னவா இருக்கும்? தட் இஸ் இன்ஃபனைட். ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. E வந்து எப்படி இருக்கும்? இன்ஃபனைட். ஸோ விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் டு E ஹேஸ் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது என்னவா இருக்குது? கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஏன் நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு? ஒன்லி n பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு சரியா. ஸோ இதில் வந்து எழுதிக்கோ விச் இஸ் இந்த இடத்துல எழுதிக்கோ. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல எழுதிக்கோ விச் இஸ் contradiction to எதுக்கு? E has infinite number of points. ஓகே. ஸோ இது வந்து நம்ம எழுதாமல் விட்டுருக்கேன். ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு E has infinite number of pointsன்னு எழுதிக்க ஓகேவா. ஹென்ஸ் E has a limit point in K ஓகேவா. ஸோ இந்த ஒரு லைனு அதில் ஆட் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம வந்து இஃப் நாட் அப்படின்ட்டு இடையில வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரி. அப்போ வந்து இது கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் ஓகே. ஸோ விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் டு E has infinite number of points உள்ளதுக்கு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்னவாக இருக்கும்? n பாயிண்ட்ஸு இருக்குன்னுள்ளதுக்கு இது வந்து கட் பண்ணி இது ஹெச்ன்னு கொடுத்துருக்கிறது என்னன்னு மாற்றிக்கும் சரியா. n பாயிண்ட்ஸ் ஆஃப் E ஓகேவா. ஹென்ஸ் E ஹேஸ் எ லிமிட் பாயிண்ட் இன் கேன்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. ஸோ ஒரு குட்டி தியரம் தான். நெக்ஸ்ட் ஒன் மோர் சின்ன தியரம் இருக்குது. ஸோ இந்த தியரம் நம்பர் 14. இஃப் செட் ஆஃப் ஆல் IN is a sequence of intervals in Rn such that IN contains IN plus 1, n equal to 1, 2, etc. Then intersection n equal to 1 to infinity IN is non-empty ஓகேவா. நமக்கு IN வந்து என்னென்னு பண்ணணும்? நான் எம்டின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும் சரியா. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஎன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஒரு இன்டர்வல் ஓகே. லெட் ஐஎன் ஈக்குவல் டு
ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் an, bnன்னு எடுத்துக்கிறோம். என்னோட வேல்யூ எப்படி இருக்கும் 1, 2, etc. such that in வந்து என்னவா இருக்குது it contains in plus 1. இதில் in plus 1 தான் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எங்கே இருக்கும் inல இருக்கும். ஓகேவா in plus 1 it is a subset of in. To prove intersection n equal to 1 to infinity in வந்து என்ன not equal to emptyன்னு தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா ஸோ அதுதான் நான் எம்டி. let E be the set of all in அப்படின்னு எடுத்துக்கிறோம். E வந்து எப்படி எடுத்துக்கிறோம் E be the set of all in. let next என்ன பண்ண போகிறோம் E வந்து not equal to emptyயாக இருக்கும். and E is bounded above by B1. therefore supremum E exists. bounded aboveனா எப்படி இருக்கும் supremum வந்து அங்கே எக்ஸிஸ்டாக இருக்கும். let x equal to அப்போ என்ன பண்ணுறோம் supremum of Eன்னு எடுத்துக்கிறோம். if m and n are positive integers then an less than or equal to am plus n which is less than or equal to bm plus n which is less than or equal to bm. ஓகேவா ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது இதுலேருந்து என்ன சொல்லலாம் that implies x வந்து which is less than or equal to bmன்னு சொல்லலாம். ஓகேவா clearly am less than or equal to x for each mனா therefore we get am less than or equal to x which is less than or equal to bm. ஓகேவா so that implies x1 என்ன சொல்லலாம் it belongs to im for all m equal to 1, 2, etc. okay hence இதுலேருந்து என்ன சொல்லலாம் intersection எல்லாத்துக்கும் intersection எடுத்துக்கிட்டோன்னா intersection of in ஓகேவா n 1, 2, etc. infinity அப்படின்னா என்ன சொல்லலாம் it is not equal to empty. எம்டியாக இருக்காது. ஐயனோட வேல்யூ எல்லா ஐயனுக்கு வந்து நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னவா இருக்காது எம்டியாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஐஎம்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம்ல இந்த ஐஎம்மில் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகேவா ஸோ அப்போ கட்டாயம் அது எம்டியாக இருக்காது நாட் ஈக்குவல் டு எம்டி. ஓகேவா சரி இதோட இந்த தியரம் முடிஞ்சு நெக்ஸ்ட் தியரம் நம்பர் 15. ஓகே let k be a the integer let k be a positive integer. ஓகேவா கரெக்ட் பண்ணிக்க k be a இந்த தேக்கு பதிலாக பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துக்கோ சரியா இன்டீஜர்ஸ் இஃப் செட் ஆஃப் ஆல் in ifன்னு போட்டு if set of all in is a sequence of k cells such that in contains in plus 1 contains in plus 2 etc. ஓகேவா then intersection n equal to 1 to infinity in it is not equal to empty. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் இந்த பார்ட்டை. ஓகேவா நான் எம்டி. ஓகேவா ஸோ இப்போ இதில் என்ன ஒருக்கா கூட ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுறேன். let k be a positive integers ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கோ. if set of all in is a sequence of k cells such that in contains in plus 1 and then intersection n equal to 1 to infinity in is non-empty. ஓகேவா அதர்வைஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி எப்படின்னாலும் ஓகே சரியா ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் லெட் ப்ரூஃபில் வந்து லெட் ஐஎன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கிறோம் x1 x2 எக்ஸெட்ரா xnன்னு எடுத்துக்கிறோம் சச் தட் an, j. ஓகேவா இது an, j which is less than or equal to xj which is less than or equal to bn, jன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா இது வந்து நம்ம எடுத்துக்கிறது an, j வந்து which is less than or equal to xj which is less than or equal to bnj. put in, j equal to இந்த closed interval this one எடுத்துக்கிறோம். ஓகேவா for each j the sequence in, j is a sequence of intervals k cells satisfying the condition in, j contains in plus 1 ஓகேவா j.
இது அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ சரி. ஐஎன் கமா ஜே வந்து எப்படி இருக்கும்? இட் கண்டெய்ன்ஸ் ஐஎன் ப்ளஸ் 1 கமா ஜே. ஓகேவா? எண்ணுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பை ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த ஐஎன் கமா ஜே இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ப்ரீவியஸ் தியரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இட் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டின்ட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் ட்ரூ ஃபார் j equal to 1 comma 2 comma k. Hence there are real numbers xj 1 less than or equal to j less than or equal to k such that a n comma j which is less than or equal to xj star, okay, which is less than or equal to b n comma j. Okay வா? இந்த கண்டிஷனை இப்போ எக்ஸ்ஜேன்னு ஒன்று எடுத்துக்கிறோம் சரி. ரியல் நம்பர் எக்ஸ்ஜே ஸ்டார்னு எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ஜே ஸ்டாரோட வேல்யூ இந்த இதுக்கும் இடையில இருக்கும்ன்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்டார்னு சொல்கிற எலமெண்ட்டை நம்ம இது எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்டார் இட் பிலாங்ஸ் டு ஐஎன்னா அப்போ என்னவா இருக்கும்? இன்டர்செக்ஷன் n equal to 1 to infinity நாட் ஈக்குவல் டு எம்டி. ஏன்னா ஒரு எலமெண்ட்டு எக்ஸ் ஸ்டார் என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஸ்டார்னு இதை எடுத்துருக்குறோம். எக்ஸ் ஸ்டார் வந்தப்போ எதில் இருக்கும்? ஐஎனில் இருக்கும். ஐஎனில் இருந்துச்சுன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் அங்கே இருந்துச்சுன்னா கரெக்டாக அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்போ என்னவா இருக்கும்? நாட் ஈக்குவல் டு எம்டி. ஓகேவா? சரி, இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு தியரம் இருக்குது, தியரம் நம்பர் 16. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் சரியா. ஸ்டேட்மெண்ட் எவ்ரி கே செல் இஸ் காம்பேக்ட். எவ்ரி கே செல் இஸ் காம்பேக்ட். இந்த தியரம் நல்லா எழுதி படிச்சுக்கோ, கொஞ்சம் பெரிய தியரம். ஓகேவா? இப்போ பாரு, இதில் லெட் ஐ பி ஏ கே செல். நம்ம என்ன எடுத்துக்கிறேன்? ஐ வந்து கே செல்லுன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐக்கு வந்து ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். இதுவும் நம்ம எடுத்துக்கிறது சரி. இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் பவர் கே சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். அதே மாதிரி எக்ஸ்ஜேயோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஜேக்கும் பிஜேக்கும் இடையில இருக்கும். ஓகேவா? அப்புறம் புட்டு எஸ்ஸு கிடையாது, இது லாம்டா சரியா. இது எஸ் எப்படி எடுத்து நம்ம நொட்டேஷன் எப்படி எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. லாம்டா ஈக்குவல் டு இந்த மாதிரி லாம்டா, ஸ்மால் லாம்டா சரியாம்மா. லாம்டா ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to k பிஜே மைனஸ் ஏஜே த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கமா ஒய் வந்து இட் பிலாங்ஸ் டு ஐயில் எடுத்துக்கிறோம். தென் அப்போ எக்ஸ்ஜேயோட வேல்யூ இதுக்கும் இடையில இருக்குது. அண்டு ஒய்ஜேயோட வேல்யூ ஏஜேக்கும் பிஜேக்கும் இடையில இருக்குது. இப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னா எப்படி? சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to k எக்ஸ்ஜே மைனஸ் ஒய்ஜே த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2ன்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்? இந்த இதை வந்து எக்ஸ்ஜே மைனஸ் ஒய்ஜேக்கு பதிலாக இப்போ என்ன கொடுத்துருக்குறோம்? பிஜே மைனஸ் ஏஜே. ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் வந்து விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம்? டெல்டான்னு எடுத்துருக்குறோம். ஓகேவா? அப்போ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெல்டா. ஓகே, நெக்ஸ்ட் சப்போஸ் ஐ இஸ் நாட் காம்பேக்ட்னா, ஐ வந்து நாட் காம்பேக்ட்னா தென் தேர் எக்ஸிஸ்ட்ஸ் அண்ட் ஓப்பன் கவர் செட் ஆஃப் ஆல் ஜி ஆல்ஃபா ஆஃப் ஐ which contains no finite subcover for I. ஓகே, ஸோ புட் ஒய் ஈக்குவல் டு இது என்ன பண்ண போகிறோம்? ஒய்யா நம்ம சிஜேன்னு ஒன்று எடுத்துக்கிறோம் சரியா. புட் சிஜே இது நம்ம எடுத்துக்கிறோம். சிஜேன்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம். சிஜே ஈக்குவல் டு ஏஜே ப்ளஸ் பிஜே டிவைடட் பை 2. ஓகே, த இன்டர்வல்ஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏஜே கமா பிஜே கேன் பி டிவைடட் இன்டு 2 இன்டர்வல்ஸ். இப்போ இந்த இன்டர்வலை 2 இன்டர்வலாக டிவைட் பண்ணுறோம். இது ஒன்று, அப்புறம் இது ஒரு இன்டர்வல். ஓகேவா? ஐ கேன் பி டிவைடட் இன்டு 2 power k k cells where union is I. Okay, since I is not covered by any finite number of g alpha, qi it cells I1 cannot be covered by any finite subcollection of set of all g alpha.
in bracket at least one of the set qi it cell i1 ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ கிளியர்லி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா I வந்து it contains i1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். and mod x minus yயோட வேல்யூ which is less than or equal to என்ன பண்ணுறோம் delta divided by 2ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ and mod x minus yயோட வேல்யூ which is less than or equal to delta divided by 2. okay. so next for x comma y it belongs to i1 ன்னு எடுத்துக்கிறோம். we next subdivide i1 and continue the process. we obtain a sequence set for in with the following properties. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் i1 மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த i1 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வேறு நம்பரை டிவைட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு அப்போ என்ன இருக்கும் அப்போ அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு எத்தனைன்னா ஒரு 3 கேஸ் இருக்குது சரியா. 3 கேஸு நம்ம அடுத்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் வந்து I contains I1 இட்டு I2 contains I3 etc. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேவா. இது வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை A அண்ட் யூஸிங் ப்ரீவியஸ் தியரம் ஓகேவா. ப்ரீவியஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் தியரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஐ என்ன பண்ணியிருக்கோம் 3 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்த இது ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று இந்த ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று இந்த ப்ராப்பர்ட்டி ஓகேவா. இப்போ பை ஏக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பை ஏ அண்ட் ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி லெட் கே பி ஏ பாசிட்டிவ் இன்டீஜர் இஃப் ஐஎன் இஸ் a sequence of k cells such that in contains in+1 then இன்டர்செக்ஷன் என்ன பண்ணலாம் n equal to 1 to infinity in is non-emptyன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணியிருக்கிறோம் நம்மளோட ஃபஸ்ட்டு பை ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு சொல்கிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு in இப்போ இட்டு in+1 இருக்குது. அப்போ நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் தியரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் இந்த ஐஎனுக்கெல்லாம் இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா அப்போ என்னவா இருக்குமா நான் எம்டின்ட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெட் x star belongs to in எடுத்துக்கிறோம். x starன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை என்ன பண்ணியிருக்கிறோம் inல எடுத்துருக்குறோம். ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ஸ் அப்புறம் x star belongs to in என்ன சின்ஸ் in வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் யூனியன் g ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. in வந்து எதுக்கு g ஆல்ஃபாவுக்கு சப்செட்டாக இருக்குதுன்னு எடுக்கிறோம். therefore x star it belongs to g ஆல்ஃபானா ஏன் x star இப்போ in வந்து எங்கே இருக்குது x starல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஓகேவா. in வந்து in வந்து x starல இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் இது x starல இருக்குன்னா x star it is belongs to என்ன சொல்லலாம் g ஆல்ஃபான்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ சின்ஸ் g ஆல்ஃபா இஸ் ஓப்பன் தேர் x is or greater than 0 such that இப்போ மாடுலஸ் ஆஃப் y மைனஸ் எக்ஸ் ஸ்டார் வந்து லெஸ் தேன் ஆர்ன்னு சொல்கிறோம். ஜி ஆல்ஃபா வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் இப்போ இந்த ஜி ஆல்ஃபாவை பற்றி சொல்லணும் அப்படி இல்லை எக்ஸ் ஸ்டார் பிலாங்ஸ் டு ஜி ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஜி ஆல்ஃபா வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா தேர் எக்ஸ் இஸ் ஆர் கிரேட்டர் தேன் 0 such that மாடுலஸ் ஆஃப் y மைனஸ் எக்ஸ் ஸ்டார் லெஸ் தேன் ஆர். அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரேடியஸ் வந்து ஆராக இருக்கும். இதுக்கு கொடுத்துருக்குறோம்ல ப்ரீவியஸாக டெஃபினிஷனில் கொடுத்துருக்குறோம் ஓகேவா. ஸோ தட் இம்ப்ளைஸ் ஒய் பிலாங்ஸ் டு அப்போ என்ன சொல்லலாம் ஜி ஆல்ஃபாவில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ் ஸ்டார் பிலாங்ஸ் டு ஜி ஆல்ஃபான்னு சொன்னால் இப்போ என்ன ஒய் பிலாங்ஸ் டு ஜி ஆல்ஃபா ஓகே. இஃப் n இஸ் ஸோ லார்ஜ் தென் 2 power minus n into lambda less than or na for otherwise 2 power minus n into delta greater than or equal to r. இப்போ less than or na otherwise எப்படி இருக்கும் greater than r ன்னு சொல்லலாம். otherwise greater than or equal to r. that implies delta ஓட வேல்யூ இப்போ இந்த டேர்ம் அந்த பக்கம் போயிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் delta greater than or equal to r into 2 power n ஓகே. மைனஸ் n இருக்கிறது என்ன ஆகிடும் ப்ளஸ் n மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் தட் இம்ப்ளைஸ் 2 power என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டெல்டா பை ஆர்ன்னு சொல்கிறோம் ஓகேவா. 2 power n 2 power என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்
கிரேட்டர் தேன் வருமா லெஸ் தேன் வருமா? less than or equal to. ஓகேவா, செக் பண்ணிக்க. less than or equal to delta by r for all positive integers n. அப்போ next that implies n into log 2 which is less than or equal to என்ன பண்ண ரெண்டு பக்கமாக log எடுத்துக்கிறோம். ஓகேவா, log எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா log 2 power என்னன்னா நம்ம எப்படி எழுதலாம்? n log 2ன்னு எழுதிக்கலாம். which is less than or equal to log delta divided by r. இது வந்து ரெண்டு பக்கமாக log எடுத்துக்கிறோம். சரியா, which is observed since r is ஆர்கிமிடியன். ஆர்கிமிடியன் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, ஆர்கிமிடியன் அப்படின்னா given real numbers x and y such that there is a positive integer x and y, there exists a positive integer n such that nx greater than y. இது வந்து தான் ஆர்கிமிடியனோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் ஆர்கிமிடியன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இவ்வளவும். ஓகேவா, இது இதோட ப்ராப்பர்ட்டி. கிளைம் இப்போ in it is a subset of g alpha-னா let y belongs to in, then mod y minus x star which is less than delta divided by 2 power n which is less than r. That implies y belongs to g alpha ன்னு சொல்லுவோம். That implies in it is a subset of என்ன சொல்லலாம்? g alpha ன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாகவே சொன்னாச்சு y வந்து எங்கே இருக்கும்? it belongs to g alpha-ன்னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். சரியா, y belongs to g alpha அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? y வந்து it belongs to inல எடுத்திருக்கிறோம். ஸோ in it is a subset of g alpha-ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ which is a contradiction to in cannot be covered by subcollection of g alpha ன்னு சொல்கிறதுக்கு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. therefore our assumption is wrong. hence வந்து I வந்து என்ன சொல்லுவோம்? காம்பேக்ட்னு சொல்லுவோம். thus every கேஸில் வந்து என்ன சொல்லலாம்? காம்பேக்ட். ஓகேவா, I காம்பேக்ட்னா என்ன சொல்லலாம்? I வந்து என்னென்னு எடுத்துருக்குறோம்? கேசல்னு எடுத்துருக்குறோம். ஸோ அப்போ every கேசல் இஸ் காம்பேக்ட். ஓகேவா, இதை நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய உள்ளாடி நிறைய வந்து நம்ம வந்து அஸ்யூம் பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம், லெட்டுன்னு எடுத்திருப்போம், எல்லாத்தையும் படிக்கணும், எழுதி படித்தா தான் நல்லா தெரியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு நேம்டு தியரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் உள்ள போர்ஷனை நல்லா படிச்சுக்கோ. சரியா, இந்த தியரம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். எவ்ரி கேசல் இஸ் காம்பேக்ட். ஓகேவா, ஸோ இது நல்லா எழுதி படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ.